ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க. விரைவில் திருமணம் நடைபெறணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஆடி போகிறாங்க. அந்த அம்மன் வழிபாடை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அத்தனை பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? திருமணம் நடக்காமல் இருக்கலாம். அவங்களாம் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வாங்க. நல்லா ஆடி மாதம்னால அம்மனுக்கு உகந்த மாதம் தாங்க. ஆடி மாதங்களில் எளிய உணவான கூழ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த கூழ்வார்க்கும் பழக்கத்தையும் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல் ஆடி மாதத்தில் வர வெள்ளி செவ்வாயெல்லாம் ரொம்ப விசேஷங்க. அன்னைக்கு அன்னையை வழிபட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. இவ்வளவு சிறப்பு அந்த ஆடி மாதத்தில் நிறைந்த பூரம், ஆடி பூரம் இன்னைக்குங்க. ஆண்டாளுக்கு மிகவும் உகந்த நாளுங்க. ஆண்டாள் அவதாரம் செய்த இந்த நாளை ஆடிப்புற திருநாளாக கொண்டாடுறோங்க. இத்தினத்தில் அனைத்து உலகத்தையும் படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாட அகிலாண்ட கோடி அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்னா மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு இதெல்லாம் செய்வாங்க. அதில் நம்ம கலந்துக்கிட்டு பார்த்துட்டு வந்தாவே ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அம்மனுக்கு இந்த டைமில் வளைகாப்பு செய்வாங்க. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. அதே போல் கர்ப்பிணி பெண்களும் குழந்தை நல்லா பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களும் இதை போய் வேண்டிக்கலாங்க. பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போலவே நம்மை படுத்த அன்னைக்கும் வளைகாப்பு நடத்தி அன்னைக்கு மகிழ்வாங்கங்க. அந்த அதில் எல்லாருமே கலந்துக்கலாம், சரிங்களா? இன்னைக்கு அன்னையை வழிபட்டோம்னா பரிபூர்ண பாக்கியம் கிடைக்குங்க. நம்மளை கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணலான்னா நாம் இதை நம்பிக்கையோடு செய்வோமேங்க. அதனால் சரிங்களா, இன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மன் வளைகாப்புக்கு உங்களால் முடிஞ்ச 4-5 வளையல், எவ்வளோ வளையல் உங்களால் 1 டஜன் வளையல் கூட போதுங்க, இல்லை 4 அந்த மாதிரி வளையல் வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச வெத்தலைப்பாக்கு 2 பழம் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட போதும், கொஞ்சம் பூ இதை வச்சுட்டு அம்மனுக்கு படைச்சிங்கன்னா நீங்களும் ஹாப்பி, அம்மன் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. உங்களால் முடிஞ்சால் சிறிய நைவேத்தியம் எடுத்துகிட்டு போய் அன்னதானம் செய்யுங்க. அப்புறம் அம்மனை தரிசிக்கும் போது மனதார உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு கண்டிப்பாக நிறைவேறத பாருங்கள், சரிங்களா? அம்மனுக்கு படைத்த வெற்றிலை பாக்கு, பூ, பழம்லாம் ஒருவருக்கு தானம் அளிக்கலாங்க. அதுலேருந்து சில வளையல்களை மட்டும் நீங்கள் அணிஞ்சிக்கோங்க, சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னாங்க, கோயில்லையே அம்மனுக்கு வச்ச வளையல் தருவாங்க. அதை வாங்கி அணியும் போது திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக நடந்து இருக்குது, சரிங்களா? அதே போல் அன்னைக்கு ஏழை சுமங்கலி பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பணம் வைத்து கொடுப்பதும் நல்லது. அன்னையை வணங்க தீர்க்க சுமங்கலி ஆசீர்வாதம் கிடைக்காதுங்களா? கண்டிப்பாக கிடைக்குங்க. கேட்கும் வரம் கிடைக்குங்க. ஆரோக்கியம், செல்வ செழிப்பு உண்டாகுங்க. அதனால் சகல நலன்களையும் வளங்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறத்துக்கு ஆடிப்பூரத்தில் அம்மன் பாதம் பணிந்து வணங்கி எல்லோரும் வாழ்வாங்க. அம்மன் அருள் எல்லோருக்கும் ஆடிப்பூரத்தன்று கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோங்க. நன்றி, வணக்கங்க.